இங்க நம்ம ஜாக்கி சான் தெரியாதனமா ஒரு சிலையுடைய தலையை எட்டி உதைச்சிடுறாரு. அது நேரா போய் மனுஷங்களை பலி கொடுக்கக்கூடிய காட்டுவாசி மக்கள் கிட்ட போய் விழுந்துருது. அதை பார்த்து அவங்க கோவப்படாம அந்த சிலைக்கு பின்னால நின்னுட்டு இருந்த நம்ம ஜாக்கியை பார்த்துட்டு கடவுள் தான் இறங்கி வந்துட்டார் போல நினைச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து அவரை வணங்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த பழங்குடியினத்தவர்களுடைய தலைவன் இவன் கடவுள் கிடையாது, இவன் நம்மளை ஏமாத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மக்கள் கிட்ட எல்லாம் அப்படி சத்தம் போட்டு சொல்லிடுறான். அதனால பயங்கர கோவப்பட்ட அந்த மக்கள் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஜாக்கியை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஜாக்கி சாதாரண ஆள் கிடையாது. அங்க தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கயிறை பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே நெருப்பு மேல வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு பாத்திரத்தை கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப அந்த மக்களும் விஷம் தடவுன ஈட்டி எல்லாம் எடுத்து நம்ம ஜாக்கி மேல ஏவுறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து அந்த பாத்திரத்துல தான் குத்துது. ஏன்னா நம்ம ஜாக்கி அந்த பாத்திரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அப்ப கூட அவங்க விடாம கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஜாக்கி அந்த பாத்திரத்தை அப்படியே உருட்டி விட்டு அது கூடவே உருண்டு போய் அப்படியே ஜம்ப் பண்ணி அங்க இருந்து ஒரு மரத்துல குதிச்சிடுறாரு. ஆனா அப்ப கூட அந்த காட்டுவாசி மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஜாக்கி அப்படியே துரத்தி பிடிச்சி ஒரு இடத்துல அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்பதான் நம்ம ஜாக்கி அவருடைய அறிவை பயன்படுத்துறாரு. என்ன பண்றாருன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டின் எடுத்து அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு அதே போல இன்னொரு டின் அவர் கையில எடுத்து ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறாரு. அதை பார்த்து அந்த மக்கள் நமக்கு இதுக்குள்ள உணவு தான் இருக்கு போல நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள இருந்து கண்ணீர் புகை வெளியில வருது. அந்த கேப்ல நம்ம ஜாக்கி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. என்ன பண்ணாலும் அந்த மக்கள் நம்ம ஜாக்கியை விடுற மாதிரியே தெரியல. கடைசி வரைக்கும் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வராங்க. அதனால நம்ம ஜாக்கி ஓடி போய் ஒரு புல்வெளிக்குள்ள பூந்துக்கிறாரு. என்னடா இதுக்குள்ள போறாருன்னு பார்த்தா அவர் அதுக்குள்ள ஒரு பிரைவேட் ஜெட்டை மறைச்சு வச்சிருந்திருப்பாரு. அதுல ஏறி அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுறாரு.